ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் இட்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி நல்லா வெள்ளையாக வரதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசியோட அளவுகள் உளுந்தம்பருப்புலாம் எவ்வளோ போகிறேன்னு தெரியுங்க. இந்த அளவுகள் அரிசி உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க. சின்ன குழந்தை, அதாவது 6 மாத குழந்தைங்க கூட பயம் இல்லாமல் இந்த இட்லியை ஊட்டலாங்க. இந்த இட்லி சாஃப்டாக வரதுக்காக இட்லி சோடா, அப்புறம் பச்சரிசி, இட்லி அரிசி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அப்புறம் கடையில் வாங்கின ஜவ்வரிசி, அவல் இதெல்லாம் சேர்க்காம, சாதம் எதுவுமே சேர்க்காம எந்த அளவுக்கு நல்லா இட்லி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இட்லியோட கலரும் நல்லா வெள்ளையாக வந்திருக்குங்க. இந்த இட்லியை பிச்சுங்க காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இட்லி ரெசிபி வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இட்லி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான உளுந்தம்பருப்பு அளவுகள், அப்புறம் தனியாக அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டுமே, பச்சரிசி இட்லி அரிசிலாம் சேர்க்காம நம்ம தனியாக புழுங்கல் அரிசி மட்டும் போட்டால் அதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு அளவுகள், அப்புறம் சாப்பாட்டு அரிசி மட்டுமே பயன்படுத்தி அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான உளுந்தம்பருப்பு அளவுகள்லாம் நிறைய இது மாதிரி வந்து இட்லி ரெசிபிக்குனே வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த இட்லி ரெசிபிக்கு அரிசியோட அளவுகள் அளந்து எடுத்துக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு டம்ளர் இல்லாட்டி சின்னதாக கப் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ரேஷன் கடையிலே 2 விதமான அரிசி கொடுப்பாங்க. நீட்டமாக இருக்க அரிசி, அப்புறம் குண்டாக இருக்கும் பாருங்க அந்த அரிசி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக புழுங்கல் அரிசி இருக்கும் பாருங்க, அதாங்க நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த குண்டாக அரிசி இருந்தாலுமே இதே அளவுகள் எடுத்துக்கங்க. இட்லி நல்லா சூப்பராகவே வருங்க. இப்போ 6 டம்ளர் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி. இப்போ புழுங்கல் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி வந்து சேர்ப்போம் பாருங்கள், அந்த அரிசியில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசி சேர்க்கறதுனால இட்லியோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இன்னும் நல்லா இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்குங்க. நம்ம கடையில் வாங்கின இட்லி அரிசி இதெல்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தி கூட நல்லா சாஃப்டான இட்லியை கொண்டு வரலாங்க. 6 டம்ளர் புழுங்கல் அரிசி ரேஷன் கடையில் வாங்கினதும் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த அரிசி எடுத்துட்டு மொத்தமாக அரிசியோட அளவுகள் 8 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த 2 அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 2 அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அரிசியில் கொஞ்சம் வந்து அழுக்கான அரிசியாக கொடுப்பாங்க பாருங்கள், அந்த அரிசியில் கூட நீங்கள் இட்லி வந்து நல்லா வெள்ளையான இட்லியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி அரிசி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த அரிசியோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குங்க. அப்புறம் அந்த ரேஷன் அரிசியில் லேசாக ஸ்மெல், அப்புறம் அந்த பிசு தன்மையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதனால் கொஞ்சமாக கல் போட்டு அந்த அரிசியை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூட அந்த அரிசியில் அந்த பிசு தன்மை, அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க. இப்போ இந்த அரிசியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இதுமாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த உப்பு தண்ணியோட அந்த அரிசி வந்து ஊற வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா உப்பு தண்ணியில் இந்த அரிசி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப புளிப்பு சுவையாயிருங்க. அதனால் தண்ணி வடித்து ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம்னா இப்போ அந்த அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால அரிசி மாவு வந்து நம்ம அரைச்சி எடுப்போம் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. அதனால் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ரேஷன் அரிசியாக இருந்தால் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த 8 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு உளுந்தம்பருப்பு அளந்து எடுத்துக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தோல் உளுந்தம்பருப்பு, அந்த அரை உளுந்தம்பருப்பு இருக்காது. இது மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க, நல்லா ஸ்பாஞ்சியாக இட்லி கிடைக்கும். இந்த அரை உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த 8 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த உளுந்தம்பருப்பு இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த முழு உளுந்தம்பருப்புக்கு நீங்கள் 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சமாக குத்து மதிப்பு, அதாவது அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இதே இட்லிக்குனே தனியாக அரைக்கிற உளுந்தம்பருப்பாக இருந்தால் நீங்கள் 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்தாலே போதுங்க. அந்த 8 டம்ளர் அளவு அரிசிக்கு இட்லி உளுந்தம்பருப்பாக இருந்தால் 1 டம்ளர் போதும். நார்மல் அந்த பேக்கெட் உளுந்தம்பருப்பாக இருந்தால் 1.25 டம்ளர் சேர்த்துக்குங்க. இந்தமாதிரி அரை உளுந்தம்பருப்பாக இருந்தால் 1.5 டம்ளர் சேர்த்தா சரியாக இருக்குங்க. நல்லா இட்லி பார்த்திங்கன்னா அந்த 6 மாத குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ உளுந்தம்பருப்பு அளந்து எடுத்ததுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாங்க. இந்த வெந்தயமும் உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் இதுமாரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து உடனே வந்து உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறுட்டுன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. 4 மணி நேரம் நல்லா அரிசி ஊறினதுக்கப்புறம் இந்த உளுந்தம்பருப்பில் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இந்த உளுந்தம்பருப்பு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா மாவு வந்து நம்ம எவ்வளோ தான் உளுந்தம்பருப்பு போட்டாலுமே மாவு வந்து அதிகமாக காணாதுங்க. அந்த இட்லியும் பார்த்திங்கன்னா கல் மாதிரி வந்துடும். இந்த உளுந்து ஊறுற டைம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பேக்கெட் உளுந்தாக இருந்தால் 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. இந்தமாதிரி தோல் உளுந்தம்பருப்பாக இருந்தால் ஒரு 1.5 மணி நேரம் ஊறினா போதும். அப்போ தான் வந்து அந்த கழுவி எடுக்கும்போது அந்த தோல் வந்து ஈஸியாக வரும். அந்த உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றிருக்க டைம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கணுங்க. 4 மணி நேரம் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிருக்கு. அந்த அரிசி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கலர் மங்கலாக இருந்தது. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அரிசியோட கலரும் நல்லா ஒயிட்டாக வந்துருக்குங்க. இந்த மாதிரி அரிசி வந்து பாதியே உடஞ்சதுக்கப்புறம் தாங்க அந்த உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றி வைக்கணும். ஒரு தடவை அந்த உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு, ஏன்னா உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் நல்லா மங்கலாக இருக்கும். அதனால் இட்லியோட கலரும் நல்லா மங்கலாக, அதாவது மஞ்சள் நிறமாக இருக்குங்க.
உளுந்தம் பருப்பையும் நல்லா ஒரு தடவை கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இந்தமாரி உளுந்தம் பருப்பில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு மாவு அரைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த உளுந்தம் பருப்பு தண்ணியில் மாவு அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்குங்க. இப்போ இந்த உளுந்தம் பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லிக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த உளுந்த மாவு அரைக்கிற பக்குவம் தாங்க இருக்குது. இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மேலாம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அப்படியே இருக்கும். இதுமாரி அதோ கையில் தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த உளுந்தம் பருப்பு பார்த்திங்கன்னா கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக நீங்கள் பிரித்து அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். நான் வந்து மொத்தமாக எல்லா பருப்பையும் போட்டுருவேங்க. பாதி மசிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு 2 பேட்சாக அந்த உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்குவேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு அரைச்சா நல்லா ஃபுல்லாக பொங்கி வந்துடும். லேசாக பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த உளுந்தம்பருப்பு வந்து மசியாமல் அப்படியே இருக்குங்க. அதனால் ஒரு பாத்திரத்தில் வந்து பாதி பிரித்து வச்சுட்டு நல்லா நைஸாக அந்த உளுந்த மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கூட அந்த பருப்பு வந்து திப்பு திப்பியாக இருக்கவே கூடாதுங்க. இட்லி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் நைஸாக வந்து இந்த உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா அந்த கிரைண்டர் ஃபுல்லாக மாவு பொங்கி வந்துருச்சு. ஆனால் அந்த பருப்பு வந்து மசியவே இல்லைங்க. அதனால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு 2 பேட்சாக இந்த உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுக்க போகிறேங்க. உளுந்த மாவு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. அப்புறம் ஒரு சில நேரங்களில் உளுந்தம் பருப்புலாம் அதிகமாக போட்டு அரைக்கும் போது அந்த கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாகும் பாருங்கள். அப்போ அந்த உளுந்தம் பருப்பு ஊற வச்ச தண்ணி நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள், அதில் 2-3 நல்லா ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு நல்லா சில் தண்ணி தெளிச்சிட்டு மாவு இருக்கும்போது நல்லா அந்த உளுந்த மாவு நல்லா பொங்கி வரும். கிரைண்டர் வந்து சூடாகாமல் இருக்குங்க. இட்லி மாவுலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்க இட்லி மாவு தோசை மாவுலாம் மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஜில்லுன்னு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சினா அந்த மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப சூடாகாது. ஏன்னா அந்த கிரைண்டரு அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மாவுலாம் சூடாக இருந்ததுன்னா அந்த இட்லி வந்து கல் மாதிரி வந்துடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா சில் வாட்டர் தெளிச்சிட்டு நீங்கள் வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உளுந்த மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு பெரிய டப்பாவில் எடுத்து வச்சுன்னா அந்த உளுந்த மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி திரும்ப ஊற்றிட்டு நம்ம அரிசி பார்த்திங்கன்னா 8 டம்ளர் அளவுக்கு சேர்த்தோம். அது பாதி பாதியாக பிரிச்சுட்டு இந்த அரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசி பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்தாலுமே இந்த கல் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அரிசி மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கே லேட் ஆகுங்க. அதனால் பாதி பாதியாக பிரிச்சுட்டு சேர்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக அரிசி மாவு மசிஞ்சு வந்துடுங்க. இந்த அரிசி மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா லேசாக நரநரப்பாக இருக்கணும். உளுந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அரிசி மாவு லேசாக நரநரப்பாக இருக்கணுங்க. இப்போ மொத்தமாக அந்த அரிசி மாவு உளுந்த மாவுலாம் அரைச்சிட்டு இந்த பெரிய டப்பாவில் இதுமாரி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ அந்த மாவு பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறமே அந்த உளுந்த மாவு எல்லாமே மேலே பொங்கி வந்திருக்குங்க. அந்த அரிசி மாவு எல்லாமே அடியில் அப்படியே தங்கியிருக்கும். நம்ம வந்து கரண்டியில் இந்த டைம் மிக்ஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. இந்த அரிசி மாவு உளுந்த மாவு ஒன்றா கலந்து வரலன்னா இட்லியும் தோசையும் எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக வராதுங்க. நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக அப்புறம் குழிப்பணியார் தனியாக ரேஷன் அரிசியில் வந்து வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லினீங்க. நான் பார்த்திங்கன்னா எப்போதும் தனித்தனியாலாம் வந்து மாவு அரைக்கவே மாட்டேங்க. இந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா இட்லி தோசை குழிப்பணியாரம் எல்லாமே வந்து ஊற்றிக்குவேன். நல்லா பர்ஃபெக்டாகவே சூப்பராகவே வரும். தனித்தனியெல்லாம் மாவு வந்து அரைக்க மாட்டேங்க. முதல் நாள் வந்து இட்லி, அப்புறம் 2 நாள் தோசை, அப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக வந்து மாவு புளிப்பு சேர்ந்தால் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு குழிப்பணியாரம் வந்து ஊற்றிக்குவேங்க. இப்போ மாவு இந்தமாரி நல்லா கை வச்சு கலந்ததுக்கப்புறம் இட்லிக்கு தேவையான மாவு கொஞ்சமாக ஊற்றிட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து புளிக்குங்க. நல்லா வெயில் வந்து சுள்ளுன்னு அதிகமாக சித்திரை மாதம் வெயிலாக இருந்ததுன்னா ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துலேயே மாவு வந்து புளிச்சு வந்துடுங்க. இதே கொஞ்சம் மழை அதாவது கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மதியமே மாவு அரைச்சி வச்சாதாங்க காலைல வந்து கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நைட்டு வந்து கலந்து வச்சிட்டா காலையில் இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்லா கலக்காமல் அப்படியே ஊற்றுன்னு சொல்லுவீங்க. இந்தமாரி கலக்காமட்டுனா மேலே எல்லாமே உளுந்த மாவு வந்து அதிகமாக இருக்குங்க. அடியில் அதாவது ஃபஸ்ட்டு ஈடு ஊற்றும் போது நல்லா இட்லி சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக கல் மாதிரி இருக்கும். அதனால் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் வந்து கலக்க தேவையில்லை, லேசாக வந்து கலக்கினா போதுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலக்கினதுக்கப்புறம் மாவு வந்து இட்லி தட்டில் துணி நல்லா நனைச்சிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சில சிஸ்டர் பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்து வச்சாலுமே எனக்கு வந்து நல்லா அந்த மாவு வந்து புளிக்கவே மாட்டேங்குது சிஸ்டர், பொங்கியும் வர மாட்டேங்குது. இட்லி வந்து அடுத்த நாள் ஊற்றி சாப்பிடும்போது இட்லி சப்புன்றது சிஸ்டர் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு எல்லாமே உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் சின்னதாக ஸ்பூனாக அந்த மாவுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. சின்னதாக ஸ்பூனாக இல்லாட்டி குழம்பு கரண்டி இருந்தாலும் அந்த மாவுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து கரெக்டான புளிப்பு சுவை ஏறிடுங்க. அந்த இட்லி சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ இந்த இட்லி தட்டில் மாவு ஊற்றி வைக்கும்போது அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாங்க மாவு வந்து நம்ம ஊற்றி வைக்கணும். ஆரம்பத்துலேயே வந்து ஊற்றி வைக்கக்கூடாது. இட்லி பாத்திரத்தை அடுப்பில் பற்ற வச்சதுக்கப்புறமே மாவு வந்து ஊற்றி வைக்கக்கூடாதுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவு ஊற்றி வச்சா தான் இட்லி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக கிடைக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அந்தளவுக்கு வந்து சூப்பராக வரவே வராதுங்க. இப்போ
இப்போ இந்த இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே மேலாப்பில் அந்த இட்லி மேலே தண்ணி தெளிக்காமல் இதுமாரி இட்லி துணியை நல்லா திருப்பி போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இட்லி துணி எடுத்தோம்னா அந்த துணியிலையும் மாவு வந்து அதிகமாக ஒட்டாதுங்க. இட்லி நல்லா முழுசாக கிடைக்குங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இட்லி ரெசிபி பார்த்திங்கன்னா சின்ன 6 மாத குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி நம்ம வந்து நல்லா ஸ்பாஞ்ச் இட்லியே ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உளுந்தம் பருப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டு தாங்க நம்ம அரைச்சிருக்கோம். லேசாக அந்த இட்லி துணியிலையும் மாவு வந்து ஒட்டிட்டு வரும். இந்த இட்லி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா பார்க்கும்போதே ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளையாகவும் வந்துருக்குங்க. நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால இட்லியோட கலரும் நல்லா ஒயிட்டாக வந்துருக்குங்க. இந்த அளவுக்கு அரிசி உளுந்தம் பருப்பு சேர்த்து அரைச்சினா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் இட்லியை சின்ன குழந்தைங்களுக்கு கூட பயம் இல்லாமல் ஊட்டுற மாதிரி நல்லா ஸ்பாஞ்ச் இட்லி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.